அன்பானவர்களே, இந்த டேட் டைம் நிகழ்ச்சியை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கீங்க. டிஏடி என்றால் டீச்சிங் அண்ட் ட்ரைனிங், போதனையும் பயிற்சியும். இது ஒரு வேத போதனை நிகழ்ச்சி. இந்த தொடரிலே நாம் மத்தேயு சுவிசேஷத்திலிருந்து கவனிக்கப் போகிறோம். குறிப்பாக மத்தேயு சுவிசேஷத்தை பற்றி அறிமுகமாக சில வார்த்தைகளை, குறிப்புகளை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள நான் காத்திருக்கிறேன். ஒவ்வொரு முறையும் பைபிள் வாசிக்கும்போது புதிய ஏற்பாடு முழுவதையும் வாசிக்க வேண்டும் என்ற விருப்பம் இருக்கும்போது மத்தேயு சுவிசேஷம் தான் நாம் ஆரம்பிக்கிறோம். அநேகருக்கு புதிய ஏற்பாடு கொடுக்கும்போது மத்தேயு சுவிசேஷம் தான் முதல் புத்தகமாக இருக்கிறது. நம்ம எல்லாருக்கும் தெரியும், மத்தேயு சுவிசேஷம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ராஜாவாக சித்தரித்து மத்தேயு எழுதினார். நம்ம ஃபிங்கர் டிப்ஸ்னு ஒரு சீரீஸ் பார்த்துருக்குறோம். இப்போ பாருங்கள், 5 விரல்களில் இந்த விரல், சுண்டு விரல் சின்னதாக இருக்குது. அதை போல் மார்க்கு சுவிசேஷம் சிறிய அளவில் சிறிய ஒரு புத்தகம் சுவிசேஷம். 2வது ரிங் ஃபிங்கர், மோதிர விரல் சொல்கிறோம், ரிங் கிங். மத்தேயு இயேசுவை மேசியாவாக, ராஜாவாக சித்தரித்து பரலோக ராஜ்யத்தை பற்றி, தேவனுடைய ராஜ்யத்தை பற்றி அநேக காரியங்களை எழுதியிருக்கிறார். 3வது, இது நீளமாக இருக்கிறது, லூக்கா சுவிசேஷம். லூக்கா சுவிசேஷத்தை எழுதினவர் லூக்கா. அநேக சரித்திர குறிப்புகள் துல்லியமாக கொடுக்கப்பட்டிருக்கின்றன. இயேசு கிறிஸ்துவை பற்றி தெரிந்து கொள்ள விரும்புகிறவர்களுக்கு முதலாவது லூக்கா நற்செய்தி நூலை கொடுப்போம் என்றால் அவர் கிரமமாக வரிசையாக அறிந்து கொள்ள அது உதவியாக இருக்கும். எந்த பகுதியிலிருந்து மக்கள் படித்தாலும் தேவன் வசனத்தின் மூலமாய் தம்மை அவர்களுக்கு வெளிப்படுத்துவார். ஆனால் ஒரு கதை போல படிப்பதற்கு லூக்கா சுவிசேஷம் சிறந்தது. இது 3 ஒன்றாக இருக்கிறது பார்த்தீங்களா? அதாவது சேர்த்து வைத்து பார்க்கக்கூடிய, சினாப்டிக் என்ற வார்த்தை, சேர்த்து வைத்து பார்க்கக்கூடிய சுவிசேஷம். இதில் அநேக வசனங்கள் பொதுவாக இருக்கின்றன. மார்க்கு சுவிசேஷத்தை அடிப்படையாக கொண்டு தான் மத்தேயு லூக்கா எழுதினாங்க. 4வது சுவிசேஷம் யோவான் சுவிசேஷம் 50 ஆண்டுகளுக்கு பின்னர் எழுதப்பட்டது. இப்பொழுது மத்தேயு சுவிசேஷத்தை பற்றி நாம் பார்க்கிறோம். யூடியூப்பில் 40க்கும் அதிகமான நிகழ்ச்சிகளை நீங்கள் பார்க்க முடியும். நீங்கள் ஒருவேளை புதிய ஏற்பாட்டை வாசித்து கொண்டிருப்பீர்கள் என்றால், மத்தேயு சுவிசேஷத்தை வாசித்து கொண்டிருந்தால் கூட நீங்கள் என்ன பண்ணலாம், யூடியூப் ப்ரோக்ராமை வைத்து நீங்கள் வாசிக்கலாம். அப்போ மத்தேயு சுவிசேஷம் தெளிவாக உங்களுக்கு புரியும். அநேக சத்தியங்களை நீங்கள் மனதில் வைத்து கொள்ளலாம். மத்தேயு செய்தியின் சாரத்தை எளிதாக அறிந்து கொள்ளலாம். இதை எழுதினவர் மத்தேயு. 9:9 மட்டும் அவர் தன்னுடைய பெயரை கொடுக்கிறார். ஆனால் அவர் எழுதினதாக அவர் சொல்லவில்லை. 9:9 வசனத்தை பாருங்கள். மத்தேயு என்னும் ஒரு மனுஷனை கண்டு, இதில் பார்க்குறோம் மத்தேயுனுடைய தாழ்மையும் எளிமையும் நாம் பார்க்கிறோம். மத்தேயுனுடைய பழைய பெயர் லேவி என்பதாகும். அதை மற்ற இடங்களிலிருந்து அறிகிறோம். மத்தேயு என்ற வார்த்தையின் பொருள் கிஃப்ட் ஆஃப் காட், தேவனுடைய ஈவு. லேவி இணைப்பு. இப்பொழுது நாம் மத்தேயு சுவிசேஷத்திலே முதல் பகுதியிலே 5, 6, 7 என்ற அதிகாரங்கள், அதற்கு பெயர் மலை பிரசங்கம் என்று பெயர், மலை சொற்பொழிவு என்று அழைக்கப்படுகிறது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஊழியத்தை ஆரம்பித்த போது, ஆரம்பத்தில் சீஷர்களை அழைத்த போது திரளான மக்கள் கூடி வந்தாங்க. அந்த சமயத்தில் ஆண்டவர் சீஷர்களுக்காக கொடுத்த உபதேசம் தான் மலை பிரசங்கம் அல்லது மலை உபதேசம், செர்மன் ஆன் த மவுண்ட், SOM என்று ஷார்ட்டாக சொல்கிறாங்க, செர்மன் ஆன் த மவுண்ட். நிறைய பேருக்கு 5, 6, 7 என்று சொன்னாலே தெரிந்துவிடும், செர்மன் ஆன் த மவுண்ட். நம்ம பார்த்துருக்கலாம். இந்த 3 அதிகாரங்களையும் நீங்கள் பாருங்கள். 6ஆம் பக்கத்தில் இருக்குது. 5ஆம் அதிகாரம் 48 வசனங்களை பார்க்குறோம். 6ஆம் அதிகாரம் 8ஆம் பக்கத்தில் இருக்கிறது. 6ஆம் அதிகாரத்தில் 34 வசனங்களை பார்க்குறோம். 7ஆம் அதிகாரத்தில் 29 வசனங்களை பார்க்குறோம். இதில் ஒரு சில வசனங்களை தவிர அத்தனை வார்த்தைகளும் இயேசுவின் வாயிலிருந்து புறப்பட்ட போதனையாகும். அவர் சொன்ன, கற்றுக் கொடுத்த உபதேசங்களாகும். அதில் முதல் பகுதியில் மத்தேயு 5:3 வரை
பாக்கிய வசனங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. பாக்கிய வசனங்கள், பியாட்டிடியூட்ஸ், பாக்கிய வசனங்கள், பாக்கியவான்கள் என்று ஒவ்வொரு வசனத்தை நம்ம பார்க்குறோம். இந்த வசனங்களில் இயேசு கிறிஸ்துவனுடைய சீஷன் எப்படிப்பட்ட பண்புகளை உடையவனாய் இருக்க வேண்டும் என்று ஆண்டவராய் இயேசு இந்த முன்னுரை போல இந்த மலை சொற்பொழிவிலே கொடுத்திருக்கிறார். மத்தேயு எழுதின சுவிசேஷத்தை பற்றிய அறிமுக குறிப்புகள் எங்களிடத்திலே உண்டு. தேவையானால் இப்பொழுதே நீங்கள் பார்க்கும் நம்பருக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள், அதை ரிக்வெஸ்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி மத்தேயு எழுதின சுவிசேஷ அறிமுக குறிப்புகள் அனுப்புங்கள் என்று உடனடியாக PDF ஃபார்மேட்டில் அனுப்பலாம். உங்களுக்கு பிரிண்டட் மெட்டீரியல் வேணும்னா அட்ரஸ் அனுப்புனீங்கன்னா உடனடியாக அனுப்பி வைக்கலாம். அதோடு கூட மத்தேயு சுவிசேஷத்திலிருந்து 4 அதிகாரங்கள், மலை பிரசங்கம் 5, 6, 7, 24ஆம் அதிகாரத்துக்கு பெயர் ஒலிவ மலை உபதேசம். நல்ல பெரிய எழுத்தில் அதை நல்லா வாசிக்கும் போதே ரொம்ப நல்லா இருக்கும். அதை இலவசமாக உங்களுக்கு அனுப்பலாம். ஒருவேளை நீங்கள் உங்களோட பழகி இருக்கிற விசுவாசிகள், நண்பர்கள், ஆண்டவராய் இயேசுவை அறிய விரும்புகிறவர்களுக்கு வாங்கி கொடுக்க வேண்டும் என்றால் ஒரு 20 காப்பீஸ், 20 பிரதிகள் அதை உங்களுக்கு அனுப்பி வைக்கலாம். மற்றவர்களுக்கு வேதத்தை நாம் அறிமுகப்படுத்த வேண்டும். அவர் வேதத்தின் பகுதிகளை வாசிப்பதற்கு உற்சாகப்படுத்த வேண்டும். பிரிண்டட் லிட்ரேச்சர் நீங்கள் பார்க்குறீங்க ஸ்க்ரீனில், இப்படி தான் இருக்கும். அட்ரஸ் அனுப்புனீங்கன்னா உங்களுக்கு உடனே அனுப்பி தரலாம். இதை பல விதமாக பயன்படுத்தலாம். ஒருவேளை பஸ்லேயோ ட்ரெயின்லேயோ நீங்கள் பிரயாணம் பண்ணும்போது இதை எடுத்து செல்லலாம். அந்த பிரயாண வேளையில் இந்த 4 அதிகாரங்களையும் எளிதாக வாசித்திடலாம். ஒருவேளை 2 அல்லது 3 முறை கூட வாசிக்கலாம். இப்போ பைபிள் வாசிக்கிறது ஒவ்வொரு நாளும் கொஞ்சம் கொஞ்சம் வாசிக்கிறோம், அது நம்முடைய ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு போதுமானதாக இருக்காது. இதுபோல் நல்ல நேரம் எடுத்து ஆழமான ஒரு விருப்பத்தோட நாம் வேதத்தின் பகுதியிலே வாசிக்க வேண்டும். இந்த மலை பிரசங்கத்தை பற்றி சில குறிப்புகளை நான் சொல்ல விரும்புகிறேன். அதுவரை யூத மக்கள் இயேசு கிறிஸ்துவின் காலம் வரைக்கும் அவருடைய வாழ்க்கைக்கு கோட்பாடுகள், போதனைகள், கற்பனைகள் பழைய ஏற்பாட்டிலே கொடுக்கப்பட்டிருந்தது. மோசேயின் நியாயப்பிரமாணம் என்று அது அழைக்கப்படுகிறது. இந்த மோசேயின் நியாயப்பிரமாணத்திலே அநேக நுணுக்கங்கள், சின்ன டீட்டெயில் கூட இருந்தது. என்ன செய்ய வேண்டும், எப்படி இருக்க வேண்டும், சமுதாய வாழ்க்கை, தனிப்பட்ட வாழ்க்கை, ஆவிக்குரிய வாழ்க்கை, வழிபாட்டு முறைகள். ஆனால் என்ன நடந்து விட்டது? தேவன்தான் கொடுத்தார். ஆனால் இஸ்ரவேல் மக்கள் அதை கடமைக்காக கடைபிடித்தார்கள். அதை கடைபிடிப்பதிலேயே பாவம் செய்ய ஆரம்பித்து விட்டார்கள். பெருமை வந்து விட்டது. மற்றவர்களை இழிவாக நினைத்தார்கள். அந்த பின்னணியிலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஒரு புதிய சமுதாயத்தை உருவாக்கும் அந்த ஆரம்ப நேரத்திலே சீஷர்களை அழைத்தார். அவர்களுக்கு எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ வேண்டும் என்று இந்த போதனையை கொடுத்தார். அதற்கு தான் பெயர் மலை பிரசங்கம். அதே போல 5 இடங்களிலே மத்தேயு சுவிசேஷத்திலே இயேசு கிறிஸ்துவின் போதனைகள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. மத்தேயு சுவிசேஷத்தில் 5 இடங்கள் அந்த போதனைகளை நம்ம பார்க்க முடியும். இப்போ ஒரு சார்ட் பார்க்குறீங்க, ஒரு கேலண்டர் போல் இருக்குது பாருங்கள். 28 நாள் பிப்ரவரி. இந்த வருடம் 2024 பிப்ரவரியில் 29 நாட்கள் உண்டு. ஆனால் பொதுவாக மற்ற வருடங்களிலே 28 நாட்கள். மத்தேயு சுவிசேஷத்தை பார்த்தா ஒரு பிப்ரவரி கேலண்டரை போல் பார்க்கலாம். இந்த சார்ட் அடிக்கடி பார்த்துக்கிட்டே இருக்கணும். போகும்போது வரும்போதெல்லாம் யோசிச்சுட்டே இருக்கணும். இந்த சார்ட்டில் உள்ளதை மனப்பாடம் பண்ண பழகிக்கொள்ளணும். நீங்கள் அந்த பின்னணியில் வேதத்தை வரிசையாக வாசிக்கும்போது கருத்துக்கள் நன்றாக புரியும். ஒரு பகுதி இன்னொரு பகுதியோடு நீங்கள் ஒப்பிட முடியும். ஆகவே தான் இந்த சார்ட்டை அறிமுகப்படுத்தணும். இந்த சார்ட்டை உடனடியாக பவர் பாயிண்டில் அனுப்பலாம், PDF ஃபார்மேட்டில் அனுப்பலாம், பிரிண்டட் பேஜ் அனுப்பலாம். இதை நீங்கள் வாங்கி பயன்படுத்தலாம். பழைய ஏற்பாட்டு போதனை வெளிப்பிரகாரமான சடங்குகள், வழிமுறைகள், கற்பனைகளாயிருந்தது. ஆனால் இயேசு கிறிஸ்து சொன்னது அந்த பின்னணியிலே உள்ளான மனுஷன், உள்ளான பண்புகள், சுபாவங்கள் எப்படி தேவனுக்கேற்றவர்களாய் மாற வேண்டும், எப்படிப்பட்ட பண்பு உருவாக வேண்டும், உருவாக்கப்படும் ஆவிக்குரிய பண்புகளின் தோற்றம் அல்லது வெளிப்படை எப்படி இருக்க வேண்டும் என்றுதான் மலை பிரசங்கத்தின் வாயிலாக நாம் அறிகிறோம்.
நாம் ஏற்கனவே கேட்டோம், பாக்கிய வசனங்கள் இதுவரை நீங்கள் மனப்பாடமாக படித்திராவிட்டால் அதை மனப்பாடமாக படித்து கொள்ளலாம். அந்த பாக்கிய வசனங்களை மட்டும் அதோடு சேர்த்து முதல் 16 வசனங்களை 5 முதல் 16 வசனங்களை அடிக்கடி வாசிக்கலாம். ஏனென்றால் இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தைகள், அவர் கொடுத்திருக்கும் உபதேசம். பைபிளிலேயே பழைய ஏற்பாட்டில் 10 கற்பனைகளுக்கு அடுத்தபடியாக மலைப்பிரசங்கம்தான் கிறிஸ்தவர்களால், இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்களால் மிகவும் முக்கியமானதாக கருதப்படுகிறது, அவசியமானதாக சொல்லிக் கொடுக்கப்படுகிறது. SOM என்று அழைக்கிறார்கள், சர்மன் ஆன் த மவுண்ட், மலையிலே. இதனுடைய பின்னணி எப்படி என்று கேட்டால், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஊழியத்தை ஆரம்பித்த போது சீஷர்களை அழைத்தார், அவர்களை பெயர் சொல்லி அப்போஸ்தலராக நியமித்தார். ஆனால் அதற்கு முன்னால் அவர்களோடு கூட அதிக நேரம் செலவழித்தார், அவர்களுக்காய் ஜெபித்தார். மார்க்கு 6:12 நாம் பார்க்கிறோம். பைபிள் பேஜ் பாருங்கள், மார்க்கு 6:12, அந்த விஷுவல் பாருங்கள். இரவு முழுவதும் மலையில் ஏறி ஜெபித்தார். சீஷர்களுக்கு என்ன கட்டளைகள், என்ன வழிமுறைகள் சொல்ல வேண்டும் என்று பிதாவிடமிருந்து அறிய காத்திருந்தார். இரவு முழுவதும் காத்து அப்புறம் இதை போதித்தார். அதைத்தான் எழுதி இப்பொழுது 2000 ஆண்டுகளாக நாம் படித்து கொண்டிருக்கிறோம். சில இடங்களிலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மிகைப்படுத்தி சொல்லுவது போல இருக்கிறது. எப்படி என்றால், கண் உனக்கு இடரல் உண்டாக்கினால் அதை பிடுங்கி எறிந்து போடு, கை உனக்கு இடரல் உண்டாக்கினால் அதை தரித்து போடு. அவசியத்தை, முக்கியத்துவத்தை வலியுறுத்துவதற்காக அதை போல சற்று மிகைப்படுத்தி ஆண்டவர் சொன்னார். அந்த அளவுக்கு நீ வெறுக்க வேண்டும் என்பதற்காக ஆண்டவர் சொன்னார். இந்த வார்த்தைகளை அடிக்கடி படிங்கள். இந்த தொடரை தொடர்ச்சியாக பாருங்கள், குறிப்பு எடுத்துக்கொள்ளுங்கள். யூடியூப்லேருந்து கூட நீங்கள் பார்க்கலாம், மற்றவர்களுக்கும் அறிமுகப்படுத்துங்கள். இப்பொழுது நாம் ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மூலமாய் கொடுத்த உபதேசங்களுக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். ஆண்டவரே, நீரே ஒவ்வொருவரோடும் பேச, இந்த நிகழ்ச்சிகளை பார்க்கிறதிலிருந்து மலைப்பிரசங்கத்தின் வார்த்தைகளை ஒவ்வொருவரும் நேசிக்க, பலமுறை வாசிக்க கர்த்தர் கிருபை தாரும், ஆசீர்வதியும். இந்த வார்த்தைகளில் கொடுக்கப்பட்டிருக்கும் சத்தியங்கள் ஆண்டு ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் பண்புகளாய் மாற இரக்கம் செய்யும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமேன். நண்பரும் கைவிட சிலுவையில் மரித்தார், விண்வாசல் திறந்தார், அவ்வன்பை பாடுவோம்.